ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே கர்த்தர் அற்புதமாய் வார்த்தையின் மூலமாய் இடைப்பட்டார். அநேக சாட்சிகளை கேட்டோம். அது எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன். சபைக்கு வந்த இந்த வார்த்தையை கேட்ட, ஆன்லைனிலும் நேரிலும் கேட்ட ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய், பிரயோஜனம் உள்ளதாய், தேவை உள்ளதாய், இந்த நேரத்தில் நமக்கு அவசியம் உள்ளதாய், நம்முடைய குடும்பத்திற்கு அது அவசியமானதாய் இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், இருந்திருக்கும் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. measure your maturity. ஹல்லேலூயா. உங்கள் முதிர்ச்சியை அளவிடுங்கள், அளவிட்டு பாருங்கள். ನಿಮ್ಮ ಪ್ರೌಢತೆಯನ್ನು ಅಳೆಯಿರಿ, ಅಳತೆ ಮಾಡಿರಿ. வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 20வது வசனம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறது, but be mature in understanding matters of this kind. hallelujah. be mature. உங்களுடைய முதிர்ச்சி ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. நாம் வாழ்கிற என்னுடைய குடும்பத்தில், நல்லா கவனிங்க, என் குடும்பத்தில் நான் முதிர்ச்சியோடு நான் நடந்து கொள்ளுகிறேனா, என் கணவன் மனைவி உறவுகளிலே நான் முதிர்ச்சியோடு நடந்து கொள்ளுகிறேனா, என்னுடைய பிள்ளை அப்பா அம்மா என்கிறதான உறவிலே, என் சகோதர சகோதரிகள் என்கிறதான உறவிலே, பாஸ்டர் விசுவாசிகள் என்கிறதான உறவிலே, நண்பர்கள் என்கிறதான உறவிலே, அல்லது நான் எங்கு வேலை பார்த்தாலும் என் படிப்பிலே, என் ஆசிரியர், என் மாணவன் என்கிறதான உறவிலே, எல்லா உறவிலும் முதிர்ச்சி மிக மிக அவசியம். முதிர்ச்சியோடு பேசுவது, முதிர்ச்சியோடு நடந்து கொள்வது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. கடந்த வாரத்தில் அற்புதமாய் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் போதித்து கொடுத்தார். என்னுடைய இன்ஃபர்மேஷன், என்னுடைய நாலேஜை பார்க்கலாம், அந்த நாலேஜை வச்சு, அந்த அறிவை வைத்து, நான் எடுத்துக்கொள்கிற எல்லா நாலேஜும் வைத்து நான் முதிர்ச்சியோடு நடந்து கொள்கிறேனா, முதிர்ச்சியோடு வாழ்கிறேனா, என் சக பணியாளர்களோடு, என் சக குடும்பத்தோடு, என் சக கிறிஸ்தவர்களோடு நான் வாழ்கிறேனா, என் சக சமுதாயத்தோடு வாழ்கிறேனா என்பது மிக அவசியம். இன்னைக்கு இன்ஃபர்மேஷனுக்கு குறையே இல்லை. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கு. நீங்கள் என்ன கூகுளில் போய் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது ஒரு பதில் கொடுக்காது, 1000 பதில் கொடுக்கும். அந்த 1000 பதில் படிக்கிறதுக்கே எனக்கும் உங்களுக்கும் குழம்பிடும். ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் கூகுளில் 1000 பதிலை கொடுக்கும். இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. சாட் ஜிபிடி, ஜெமினாய், அப்புறம் இன்னும் டீப் சீக் அப்படின்னு சொல்லி இன்னும் பல விதமான ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. நீங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும், உங்களுக்கு ஒரு பாடல் வேணும், உங்களுக்கு ஒரு பாடல் வரிகள் வேணும், நீங்கள் என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எனக்கும் இருக்குது. ஆனால் எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ், எவ்வளவு நாலேஜ் எனக்கு இருந்தாலும் அதை வைத்து இந்த உலகத்திலே நான் முதிர்ச்சியோடு நடந்து கொள்ளுகிறேனா, இதுதான் அவசியம். என் குடும்பத்தில் முதிர்ச்சியோடு நடந்து கொள்கிறேனா, இது ரொம்ப அவசியம். நம்ம அறிவை வளர்த்து கொள்வதை விட முதிர்ச்சியோடு நடந்து கொள்வது அவசியம். வசனம் சொல்லுகிறது, அறிவு இருமாப்பை உண்டாக்குமா, அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்குமா. அப்போ அறிவு எனக்கு இருக்கு, நல்லது தான், தவறில்லை. ஆனால் அன்பு எனக்கு இருக்கணும் அப்படின்றத காட்டுகிறது. ஆக முதிர்ச்சியோடு என் குடும்பத்தில் நான் நடந்து கொள்ளணும். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், லெட் யுவர் வேர்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் யுவர் மெச்சூரிட்டி. நான் பேசுகிற பேச்சு என் மெச்சூரிட்டியை, என் முதிர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். ஸ்லோ டு ஸ்பீக் என்பதை பார்த்தோம். பேசுகிறதற்கு நானும் நீங்களும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டைட்டன் யுவர் டங். உங்கள் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் நாவை, என்னுடைய நாவை அடக்க வேண்டும், நம்முடைய நாவை அடக்கி பேச வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் தெளிவாய் பேசணும். ஆக பேசுவது எப்படி பேசக்கூடாது, எப்படி பேசணும் அப்படின்றத பார்த்தோம். எதை பேசணும், ஜீவனை பேசணும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். எப்படி நம்ம சாப்பாடு நம்ம உடம்புக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடுமோ, சாப்பாடு வயிற்றுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடுமோ, அது மாதிரி பேச்சு அதிகமாக போயிடுச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். பேச்சு ரொம்ப முக்கியம். என்னங்க, நாக்கு ரொம்ப முக்கியம்.
வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். சொல்லுவாங்க, நெல்லை போட்டால் அள்ளிடலாம், சொல்ல போட்டால் அள்ளிட முடியாது. உண்மைதான். பல வருஷமானாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதனால் பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் சில சமயங்களில் ஞானம். எங்கெங்கே பேசணுமோ அதை குறித்து நம்ம வேறு நாள் பார்க்கலாம். இன்றைக்கி பேசக்கூடாது, பேசுறது குறித்து பேசிகிட்டு இருக்கோம். ஆக பேசாமல் இருப்பது நல்லது. ஆமாம், நான் மௌனமாக இருந்தேன்னு சொன்னால் மூடன் கூட ஞானவான்னு சொல்லி என்று எண்ணப்படுவான்னு சொல்லி சாலமன் சொல்கிறார். தெரியாமல் இல்லை, ஆனால் மௌனமாக இருந்துட்டா அப்படி எண்ணுவாங்க நம்மளை. எல்லாம் தெரியும், இவன் சைலண்ட்டாக இருக்கிறான் பார்ப்பா, ஏதோ எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் ரொம்ப அவசியம். நம்ம எதை பேசுகிறோம் அப்படின்றது அவசியம். லெட் யுவர் வேர்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் யுவர் மெச்சூரிட்டி. நம்ம பேசுகிறதுலையே கண்டுபிடிச்சிடணும், கண்டுபிடிச்சிருவாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் யூஸ் பண்ணுறதுலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ வச்சுக்கணும், எவ்வளோ வச்சுக்கக்கூடாது. இப்போ தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம்ம வார்த்தையில் முதிர்ச்சி அடங்கி இருக்கணும். சில டைமு நல்லா கவனிங்க, இந்த எல்லா நன்மைக்கு, போன வாரம் நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, எல்லா நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவர் எது கேட்டாலும், எந்த பிரச்சனை போய் சொன்னாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிடுவார். அந்த வார்த்தை தவறு இல்லை, ஆனால் அந்த வார்த்தையை அதிகமாகிடுச்சுன்னா தவறாக தான் ஆகிடுது. அந்த வார்த்தையை எங்கெங்கே பேசணும், எப்போ பேசணும் அப்படின்றத கவனித்து பேசணும். இவர் பேசும்போதெல்லாம் அது ஒரு மந்திரமாகவே பேசுவார். சரி விடுங்க, எல்லாம் நன்மைக்கு. இந்த தோல்வி எல்லாம் நன்மைக்கு தான். அவரில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது உண்மை தான். ஆனால் ஒருத்தங்க நொந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான், ஒருத்தரை இறந்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். அங்கே போய் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொன்னால் வயிறு எரியாது. தோல்வி அடைஞ்சு உக்காந்துட்டு இருப்பான், பிஸ்னஸ் லாஸ் ஆகி உக்காந்துட்டு இருப்பான். விடு, எல்லாம் நன்மைக்கு. அப்போது அந்த வார்த்தை சரியானது, ஆனால் சரியான நேரத்தில் பேசணும். அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி, அவங்கள ஆறுதல் படுத்தி கொண்டு வந்து, நல்லா கொண்டு வந்து, அதன் பிறகு அந்த வார்த்தை. ஆனால் இவர் பேசுகிறதே போகும்போதும், இப்போ ஆண்டவர் சொன்னார்ல, ஒருத்தர் வீட்டுக்கு போனால் நீங்கள் சமாதானம் சொல்லுங்கள், வரும்போது சமாதானம். இவர் இதை தான் சொல்லுவார். ஸோ அவள் கவனிக்கணும். இடம் பொருள் ஏவல். ஒரே வார்த்தையை ஒரு இடத்துல சொல்லும்போது சரியானதாக இருக்கும், இன்னொரு வார்த்தையை அதே வார்த்தையை இன்னொரு இடத்துல சொல்லும்போது அது தவறாக இருக்கும், அந்த டோன் தவறாக இருக்கும். ஆக ரொம்ப கவனம் இருக்கணும் நம்ம பேசுகிற பேச்சு. கர்த்தருக்கு சித்தமான நம்ம இன்னொரு நாள் நம்ம இதெல்லாம் தியானம் பண்ணலாம். ஸ்பீக் லைஃப், ஜீவனை பேசணும். அருமையாக போன வாரம் அந்த பாட்டி அம்மாவுடைய ஸ்டோரி, என்ன வார்த்தை! ஆண்டவரை அறியாத ஒரு அம்மா, அந்த அம்மா சொன்னது அவள் பிரதருக்கு அப்படியே பதிஞ்சு நினச்சி பார்க்குறாராம். அடிக்கடி அவர் சோர்ந்து போகும்போது தான் அந்த வார்த்தையை நினச்சி பார்க்குறாராம். அப்போ அது கேட்கும்போது எனக்கே கண்ணில் கலங்கிட்டேன். இது கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இல்லாமல் போகுது? இது ஆண்டருக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஏன் இல்லாமல் போகுது? செஞ்சுட்டான் விடு, அவங்க குடும்பமாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் மனசு வரமாட்டிருக்கு? பேச்சு ரொம்ப முக்கியம். வார்த்தைக்கு சக்தி இருக்குது. அந்த சக்தி அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் எனக்கு உங்களுக்கும். அந்த வசனத்தோடு நம்ம போன வாரம் பார்த்தோம். ஸ்பீக் லைஃப், ஜீவனை பேசலாம். முடிஞ்ச அளவுக்கு ஜீவனை பேசலாம், முடிஞ்ச அளவுக்கு ஆசீர்வாதத்தை பேசலாம், முடிஞ்ச அளவுக்கு நன்மையை பேசலாம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சரியானதை பேசலாம், முடிஞ்ச அளவுக்கு அநேகரை நம்ம நடத்துகிறத நல்ல விதத்தில், நல்ல காரியங்களை, நல்ல வாழ்க்கையை நடத்துகிறத குறித்து நம்ம பேசலாம். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தோம், லெட் யூ வாக் ரிஃப்ளெக்ட் யுவர் மெச்சூரிட்டி. நம்முடைய நடத்தை, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல்கள், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் நம்முடைய முதிர்ச்சியை வெளிப்படுத்தட்டும், பிரதிபலிக்கட்டும். என்னுடைய நடை அல்லது என்னுடைய மை வாக் ஷுட் ரிஃப்ளெக்ட் மை காட். நான் வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய தேவனை பிரதிபலிக்கணும். அது போராம்பாரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க வாழ்க்கை சரியானது அப்படின்னு சொல்லணும். என்னையும் உங்களையும் இந்த உலகம் சரியாக பார்க்கும். கொல்லணுன்னாலும் முதல்ல தான் நம்மளை வந்து கொல்லும், நம்மளை குறை சொல்லணுன்னாலும் இந்த உலகம் முதல்ல நம்மளை தான் வந்து குறை சொல்லும். கவனிச்சிருக்கீங்களா? ஆக எல்லாம் முதல்ல நமக்கு தான். ஏன்னா என்னையும் உங்களையும் தூக்கி கர்த்தர் மரத்தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கா வச்சுட்டாரு. என்னையும் உங்களையும் தூக்கி ஒரு மலையின் மேல் வைக்கிற பட்டணமாக வச்சுட்டார். என்னையும் உங்களையும் தூக்கி உலகத்துக்கு உப்பா வச்சுட்டார்.
ஆக இந்த உலகம் முதல்ல கொள்ளனாலும் குறை சொல்லனாலும் என்கிட்ட தவற கண்டுபிடிக்கலனாலும் முதல்ல என்னையும் கிறிஸ்தவர்களை தான் கொண்டு வரும், கிறிஸ்தவர்களை தான் பார்க்கும். இவன் பைபிளை தூக்கிட்டு போகிறான் பாரு. ஏன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது. இவர்கள் சொல்லுகிற வேதம், இவர்கள் வணங்குகிற தேவன் உண்மையுள்ளவர்கள், இவர்களும் உண்மைதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு மனசுக்குள்ள ஆழ்ந்த மனசுக்குள்ள இருக்கு. அதனால என்னை அவங்களும் எப்பயுமே அப்படிதான் பார்க்கும். மறைமுகமாக ஆண்டவரை உண்மையா ஆனால் தேவன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் நேரடியாக அவங்க வந்து அறிக்கை செய்யறதில்ல. ஆக என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பாவனை, என்னுடைய செயல்கள் என் தேவனை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும். என்னை ஒரு சண்டைக்காரனாக பார்க்கக்கூடாது, என்னை வந்து குழப்பவாதியாக பார்க்கக்கூடாது, என்னை ஒரு தீவிரவாதியாக பார்க்கக்கூடாது ஜனங்க, என்னை ஒரு முறுமுறுப்பாளனாக பார்க்கக்கூடாது ஜனங்க. ஏன்னா என்ன பார்க்குறவன் கடவுளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்க்குறவன் என் கடவுளை எனக்குள்ளாக பார்க்கணும். ஆக இதை நம்ம செய்யணும். அடுத்தது போன வாரம் நம்ம பார்த்தோம், மை சப்போர்ட் ஷுட் பி ஃபார் த ரைட் பர்சன். என் ஆதரவு சரியான மனிதருக்காக இருக்கணும். இது ரொம்ப அவசியம். போன வாரம் ரொம்ப பாரத்தோடு நான் இதை சொன்னேன். நமக்கு நேரம் இல்லை அதிகமாக பேசுகிறதுக்கு. ஏன் நான் யாரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, என் பேச்சில் யாரை சப்போர்ட் பண்ணுறேன், என் நடவடிக்கையில் யாரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். லெட் யுவர் வாக் ரிஃப்ளெக்ட் யுவர் மெச்சூரிட்டி. எந்த ஆட்களோடு நான் பழகுகிறேனோ, எந்த ஆட்களை நான் தூக்கி பிடிக்கிறேனோ அந்த ஆட்கள் சரியானவர்களாக இருந்தால் சரியாயிடுச்சு. ஆனால் அவர்கள் தவறானவர்களாக மாறிட்டாங்கன்னு சொன்னால், அல்லது தவறானவர்களாக நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், நான் தவறான வழிகாட்டியாக என் குடும்பத்திற்கு, என் சமுதாயத்திற்கு, என் சபைக்கு இருக்கிறேன். ஆக என்னை ஒரு சிலர் பின்பற்றுவாங்க. உங்களை ஒரு 10 பேர் பின்பற்ற மாட்டாங்களாங்க? ஒரு 10 பேர் உங்கள் எல்லாரையும் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் பின்பற்ற மாட்டாங்களா? உங்களை பார்த்து நடந்துக்க மாட்டாங்களா? உங்களை பார்த்து இவங்களை மாதிரி வாழணும்னு நினைக்க மாட்டாங்களா? அப்போ உங்களை மாதிரி பார்த்து உங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நான் தவறான ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டேன்னா எப்படி? தவறான நபரை இன்னைக்கு இந்த உலகம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. பேசலாம், நம்ம போகும்போது பேசலாம். தவறான நபரை இந்த உலகம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. தவறு செய்கிறவனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அவன் தாழ்ந்த மட்டும் பார்க்குது, அவன் படிப்பை பார்க்குது, அவன் புகழை பார்க்குது, அவன் பணத்தை பார்க்குது, அவன் ஃபேமை பார்க்குது, அவனை பிடிச்சி தூக்கி நின்றுக்கிட்டு இருக்குது. விபச்சாரக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லை, வேசித்தனம் பண்ணுகிறவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் தாழ்ந்து அவனுக்கு பெருசாக இருக்கு. யாரை நான் தூக்கி பிடிக்கணும்? யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்? என் காணிக்க தசமபாகத்தில் கூட சரி, யாருக்கு நான் கொடுக்கணும் அதிலும் கவனமாக இருக்கணும். இப்போ நான் அங்கே கொடுத்து 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 அவனை தூக்கி விட்டேன்னு சொன்னா, அப்போ எவ்வளோ பேர் பசியில் செத்துட்டு இருக்கிறாங்களே, எவ்வளோ ஏழைகள் நாசமாகிட்டு இருக்கிறாங்களே, குளிரில் இறந்துட்டு இருக்கிறாங்களே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்துட்டு இருக்கிறாங்களே. இவங்களுக்கு இந்த காரு கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுக்கணும், இந்த பைக்கை கொடுக்கணும்னு சொல்லி அங்கே போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஒரு ஏழைக்கு ஒரு 10 ஏழைக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி போட்டிருந்தா அது பெரிய விஷயமாச்சு. நான் யாரை சப்போர்ட் பண்ணுறேன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ என்னுடைய வாக் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய நடத்தை எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது? அது முதிர்ச்சியாக இருக்கிறதா? நான் சொல்கிறேன், வெளியில் இருக்கிற அந்நிய மக்களுக்கு, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு கண்கள் எப்படி குருடாக்கப்பட்டிருக்கிறதோ, உள்ள இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு நிறைய பேருக்கு கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு. கெட்ட பேச்சு பேசுறானா அவனை தான் பின்பற்றுது இந்த உலகம், கிறிஸ்தவ உலகம். கள்ள தீர்க்க தரிசனம் பண்றானா அவங்கள தான் பின்பற்றுது இந்த கிறிஸ்தவ உலகம். ரொம்ப வருத்தத்தோடு நான் பேசுறேன். யாரு தேவையில்லாத காரியங்கள், ஊழியங்களை செய்யறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் பின்பற்றுது. உண்மையா உத்தமமா ஊழியம் பண்ணுகிறவங்களை இந்த உலகம் தாங்கிறது கிடையாது. உண்மையா ஜனங்களுக்காக நிற்கிறவர்களை இந்த உலகம் தாங்கிறது கிடையாது. தன்னுடைய ஜெபத்தில் தாங்கிறது கிடையாது, தன்னுடைய பணத்தில் தாங்கிறது கிடையாது, தன்னுடைய மாரல் சப்போர்ட்ல தாங்கிறது கிடையாது. யாரை தாங்குறது இந்த உலகம்? ஆனால் யாரை சப்போர்ட் பண்றன்றது ரொம்ப முக்கியம். மெஷர் யுவர் மெச்சூரிட்டி. அளவிட்டு பார்க்கலாம். சரியான அளவோடு தான் மற்றவங்களை நான் பின்பற்றனா, சரியான அளவோடு தான் மற்றவங்களை நான் சரியாக நான் தூக்கி பிடிக்கிறேனா அப்படின்றது ரொம்ப அவசியம்.
இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், பி மெச்சூர் இன் யுவர் மைண்ட். பி மெச்சூர் இன் யுவர் மைண்ட். என்னுடைய மனதில் மெச்சூர், முதிர்ச்சியுள்ள மனதை உடையவனாய், இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் முதிர்ச்சியுள்ள இருதயம் உடையவனாய், முதிர்ச்சியுள்ள ஒரு மனசை வைத்து கொள்ளுகிறவனாய் நானும் நீங்கள் இருக்கணும். அந்த 1 கொரிந்தியர் 13:1-11 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:1 வாசிக்கலாம். பவுல் அழகா இங்கே தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய சபைக்கும், லீடர்களுக்கும், சபை தலைவர்களுக்கும் அழகாக சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாரு. அதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம், அதிகமாக நான் பார்க்க முடியாது. வாசிங்க. ம் 11வது வசனத்தில் வாசிங்க சிஸ்டர். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையா பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ, ஆமா, குழந்தைக்கேற்றவர்களை நான் என்ன பண்றேன்? ஒழித்து விட்டேன். சொல்லலாம், மெச்சூர், பி மெச்சூர் in your mind, change your mind. சொல்லமா, change your mind. உங்க மனதை கொஞ்சம், மனப்பாங்கை, யோசிக்கிற விஷயத்தை, சிந்திக்கிற விஷயத்தை கொஞ்சம் மாற்றுங்க. change your mind. ஒரு காலத்தில் நான் குழந்தையா இருந்தேன், ஆனா 30 வருஷமா நான் குழந்தையாவே இருக்க முடியுமா? எனக்கு 30 வயசு ஆனாலும் குழந்தையா இருக்க முடியுமா? இவர் இங்க வந்து ஆவிக்குரிய விஷயத்துல பேசுறாரு, ஆனா அதை எப்படி அழகா குழந்தை விஷயத்துல இருந்து கொண்டு வந்து பேசுறாரு பாருங்க. இந்த 13வது சங்கீதத்தை, இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அந்நிய பாஷைகளை குறித்து, அன்பை குறித்து, அதிகமாக அந்நிய பாஷை குறித்து, ஏன்னா அங்கே நிறைய குழப்பம் வந்துகிட்டு இருக்கு. அதை குறித்து ஐடென்டிஃபை பண்ணி இவர் எப்படி பேசுறாரு பாருங்க, எங்க எப்படி நடந்துக்கணும் பாருங்க. இங்க அவர் சொல்றாரு, when I was a child, நான் குழந்தையா இருந்தபோது, I talked like a child, நான் குழந்தையை போல பேசினேன். I thought like a child, நான் குழந்தையை போல சிந்திச்சேன். I reasoned like a child, குழந்தையை போல யோசிச்சேன். When I become a man, I set aside childish ways. நான் மனுஷனான போதோ, நான் புருஷனான போதோ, நான் பெரிய மனுஷனான போதோ, நான் பெரிய ஆள் ஆயிட்ட போதோ, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, நான் முதிர்ச்சி அடைந்த போது, முதிர்ச்சி அடைந்த பிறகு நான் குழந்தைத்தனமா இருக்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டேன். என்ன கவனிங்க, 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 நல்லா கவனிங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. சேஞ்ச் யுவர் மைண்ட். குழந்தைத்தனத்திலிருந்து வெளியில் வரணும். என் குடும்பத்தில் இன்னும் நான் குழந்தையாவே இருக்கக்கூடாது. சொல்லட்டுமா, குழந்தைங்களே பெரியத்தனமாக நடந்துக்குது இப்போ. ஆமாம், குழந்தைகளே பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்குது. ஆனால் பெரிய மனுஷனுங்க குழந்தையோட மோசமாக நடந்துக்கிறாங்க இன்னைக்கு. எவ்வளோ மோசம் கவனிங்க. அப்போ சொல்றாரு, when I was a child, நான் குழந்தையா இருந்த போது, I talked like a child, I thought like a child, I reasoned like a child. நான் குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்திச்சேன், குழந்தையை போல யோசிச்சேன். சொல்லமா, குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்திச்சேன், குழந்தையை போல யோசிச்சேன். இப்போ அதே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. பெரிய மனுஷன் எப்படி திங்க் பண்ணுவானோ அந்த மாதிரி நானும் நீங்களும் திங்க் பண்ணணும். இப்போ நான் பெரிய மனுஷனான போதோ, ஆங்கில வேதத்தில் ஈஸி ரீட் வெர்ஷனில் சொல்லுகிறது, நான் குழந்தையாக இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போலவே திட்டமிட்டேன். நான் பெரிய மனிதனான போது குழந்தைத்தனமான வழிகளை விட்டுட்டேன். செட் அசைட், சேஞ்ச் யுவர் மைண்ட். இன்னும் அந்த குழந்தைத்தனத்திலேருந்து வெளியில் வரலாம், இன்னும் அந்த குழந்தைத்தனத்திலேருந்து வெளியில் வரலாம். அதுக்குன்னு சொல்லி அந்த குழந்தை தரத்தில் அப்படியே வெறப்பாக நடக்கணும், அதை குறித்து சொல்லலை.
வெறப்பாக நடந்துக்கிட்டு, ஆம்பளையான பெரிய ஆளாயிட்டா, எனக்கு மீசை வந்துடுச்சு, இப்படி நடக்கணும். அந்த குழந்தை, அந்த ஆம்பளைத்தனத்தை, அந்த பெரிய மனுஷத்தனத்தை நான் சொல்லலை. இங்கே என்னங்க, இங்கே சேஞ்ச் யுவர் மைண்ட். சைல்டிஷ் வேஸை தள்ளி விடுங்க. சொல்லலாமா, அங்கே கை வச்சலாமா, என் சைல்டிஷ் வேஸை நான் தள்ளி வைக்கணும். இல்லைன்னா நான் முதிர்ச்சியுள்ள மனதை உடையவன் அல்ல. ஒரு காலத்தில் நான் இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை. குழந்தையாக நடந்து கொள்வதை நம்ம தவிர்க்கணும். எல்லா விஷயத்திலும் தவறி நடப்போம். அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஏதோ தவறி நடப்போம். நமக்கு எல்லாருக்குமே எரர் உண்டு, யானைக்கும் அடி சறுக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே சரிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் நம்ம கூப்பிட்டா நமக்கு வர்றதே கிடையாது. கேட்டா எனக்கு அது தெரியல, எனக்கு இது தெரியல, எங்களுக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. ஐயோ அப்படியா? குடும்பத்தில் ஏதோ ஒன்று தெரியல, ரெண்டு தெரியல, இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லலாம். ஒன்றுமே தெரியாமல் இருக்கணும். அப்புறம் என்னங்க நான் குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவன்? அப்புறம் என்னங்க நான் குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவி? ஏதோ ஒன்று ரெண்டு தெரியலன்னு சொல்லிட்டு போனோம். எல்லாமே தெரியலன்னா அப்போ என்ன அர்த்தம்? குடும்பம் சீர்கட்டு போகாதா? எனக்கு அந்த சைல்டிஷ் வேஸை, அந்த குழந்தைத்தனத்தை தள்ளி வைக்கணும். சேஞ்ச் யுவர் மைண்ட். இப்படி எவ்வளோ அங்கலாய்ப்பு மனசுக்குள்ள இருந்தால் பவுல் அழகாக எழுதுறார் பாருங்க. 3வது அதிகாரம் 1வது வசனம், 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று, மெச்சூரிட்டியான நபர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேச முடியலங்க. உங்ககிட்ட அப்படி பேச முடியல. அதனால மாமிசத்திற்குரியவர்கள் என்றும், இதான் முக்கியம், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி, இது இல்லைங்க வேற வசனம், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்றான். என்ன சொல்ல வர்றார் பாத்தீங்களா? நான் உங்களை பெரிய மனுஷன் நினைச்சு நான் பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடல, ஏன்னா பேச முடியல. நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைங்களாவே இருக்கிறீங்க. இன்னும் அந்நிய பாஷைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் தீர்க்க தரிசனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எது முக்கியம்? அது இல்ல. கடைசியில் நிலைத்திருக்கிறது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஆனா எது முக்கியம் தெரியல, எது பெருசுன்னு உங்களுக்கு தெரியல. அதனால நான் உங்ககிட்ட ஆவிக்குரியவர்களாய் நான் பேச முடியல. அதனால கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைங்களாவே நீங்க இருக்கிறீங்க, எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இன்னைக்கு சபை விசுவாசிகள் மத்தியில் நிறைய பேர் அப்படிதான். பேச வேண்டியது ஆயிற்று, பிரசங்கிக்க வேண்டியது ஆயிற்று. குடும்பங்கள்ல அப்படிதான் ஆகுது, நமக்கு சபையில் அப்படிதான் ஆகுது. பேச வேண்டியது என்ன, அவருக்குள்ள என்ன அங்கலாய்ப்பு பாருங்க. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். எங்க என்ன பேசுறாரு பாருங்க. அதை படிக்க, அந்த பவுல் அதை எழுதி, அந்த கடிதத்தை எழுதி அங்க படிக்கும் போது உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்க மனது எப்படி இருந்திருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. ஏன் பலன் இல்ல? பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? Set aside childish ways. குழந்தைத்தனத்தை எடுத்து வைக்கலாம், முதிர்ச்சியா நடந்துக்கலாம். சொல்லலாமா? measure your mind. Hallelujah. measure your mind. measure your maturity. Change your mind. Set aside your childish ways. உங்களுடைய என்னுடைய இந்த சிறுபிள்ளைத்தனத்தை, குழந்தைத்தனத்தை எடுத்து வைக்கலாம். இன்னும் குழந்தைத்தனமாவே நம்ம நடந்துக்க கூடாது. தீர்க்க தரிசன விஷயத்தில் இன்னும் குழந்தையாவே இருக்கிறோம். அந்நிய பாஷை விஷயத்தில் இன்னும் குழந்தையாவே இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் விசுவாசிங்க தானே நம்ம. எத்தனை வருஷம் விசுவாசிங்க? அத்தனை வருஷம் விசுவாசி, 10 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் இன்னைக்கு யாருன்னா எனக்கு வந்து குறி சொன்னால் நான் பயந்துக்கிட்டு சாகிறேன். பாஸ்டருங்களே வந்து
உங்கள் வீட்டில் இது இருக்குது, உங்கள் வீட்டில் அதுங்களு தீர்க்கதரிசியாம். உங்கள் வீட்டில் அது இருக்குது, உங்கள் வீட்டில் இது இருக்குது, உங்கள் வீட்டில் கருப்பு பூனை இருக்குது, உங்கள் வீட்டில் வெள்ளை பூனை இருக்குது, இத்தனை நாட்குள்ள இது ஆகும் அப்படின்னு சொன்னால், வாங்க பாஸ்டர் வாங்க ஒரு 10 நாள் ப்ரேயர் போடுங்க, வாங்க பாஸ்டர் வாங்க ஒரு 20 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுங்க, இந்த எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க சொல்லாமா? இந்த சைல்டிஷ் பேஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. இன்னும் குழந்தையாக நடக்காங்க, இன்னும் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோமா? இன்னுமா குழந்தை மாதிரி நானும் நீங்களும் பால் குடிச்சிட்டு இருக்கோம். ஆன்லைனில் என்ன கேட்குறவங்களா நீங்கள்? எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரில. இன்னும் நான் குழந்தையாகவே பால் குடிச்சிட்டு இருந்தேன் தீர்க்க தரிசன விஷயத்தில், அந்நிய பாஷை விஷயத்தில். அந்நிய பாஷை எங்கே பேசணும், எப்படி பேசணும் தெரியாதா நமக்கு? அந்நிய பாஷையை வேணான்னு சொல்லல, ஆனால் எங்கே எப்படி பேசணும்னு தெரியணும் தானே? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் எதை வீடியோ எடுத்து போடணுன்னு தெரியறதில்ல. எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போட்டுரு. எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம தான் ஃப்ரீயாக கொடுத்தா ஃபெனாயிலே குடிச்சிருவோமே. எல்லாத்தையும் எடுத்து போடு, அதை போடு, மூச்சு விட்டா எடுத்து போடு, சாப்பிட்டா எடுத்து போடு, அங்கே போனால் எடுத்து போடு, இதை பண்ணால் எடுத்து போடு, அதை பண்ணால் எடுத்து போடு, வெளியில் இருக்கிற நம்மளை எடுத்து போடுன்னு போடுறோம். கொஞ்சம் குழந்தைத்தனமாக நடந்துக்கிறத விட்டுடலாம். சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். சொல்லமா? மெஷர் யுவர் மைண்ட், மெஷர் யுவர் மெச்சூரிட்டி. கொஞ்சம் முதிர்ச்சியாக நம்ம நடந்துக்கலாம். இவர் என்ன அங்கலாய்ப்பில் சொல்கிறாரு பாருங்க. யாருக்கு சொல்கிறாங்க? சர்ச்சுக்கும் சர்ச் லீடர்ஸ்க்கும் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறாரு. பொறாமையாக நடந்துக்கிறோம். இன்றைக்கும் 7 கழுத வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இப்படி வயசு ஆனாலும் இன்னும் சின்ன புலதனமாக இன்னொருத்தர் மேலே பொறாமைப்பட்டு உட்காந்துருப்போம், இன்னொருத்தர்கிட்ட போட்டி போட்டு உட்காந்துட்ருப்போம், இன்னொருத்தரை கோல் குத்திக்கிட்டு உட்காந்துட்ருப்போம், இன்னொருத்தருக்கு பேதபாவம் காமிச்சிட்டு உட்காந்துட்ருப்போம். அதான் சொல்கிறார் அவர். உங்களுக்குள் பொறாமை இருக்குங்க, மார்க்க பேதங்கள் இருக்குங்க, பேதபாவங்கள் இருக்குங்க, வாக்குவாதம் இருக்குதுங்க. எடுத்து வைங்க, செப்பரேட்டாக வை. உங்களை நான் அழைச்சிருக்கிற விஷயம் வேற லெவலில் செய்யறதுக்கு. உங்களை வச்சு நான் வேற என்னவோ செய்யலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னும் குழந்தைத்தனமாக இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? சபையில் பாஸ்டருங்க, ஊழியக்காரங்க, அந்த விசுவாசிகள் மத்தியில் நடக்கிற இந்த கூத்துங்களாம் நிறைய இருக்கும். நம்ம என்னென்னவோ பெரிய பிளானை வச்சு, நீங்கள் அதை பண்ணணும், நீங்கள் இதை பண்ணணும், அங்கே பண்ணணும், அப்படி பெரிய நோக்கத்தெல்லாம் வச்சு பண்ணுவோம். இன்னும் குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டு இருந்தா நம்ம என்னத்தை கொடுக்க முடியும், என்னத்தை செய்ய முடியும்? சொல்லலாமா? செட் அசைட். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இன்னும் குழந்தைத்தனமாகவே நம்ம இருக்கக்கூடாது. இன்னும் நான் பாலே குடிச்சிட்டு உங்களை என்ன கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் என்ன சொல்றார் பாருங்க. நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை, பெரிய கிரியைகளை செய்வான். அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 33 வருஷத்துல என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டான். இனி நீங்க என் நாமத்தை கொண்டு இதை விட பெருசா நீங்க செய்ய போறீங்க. அதுக்கு நான் உங்களை நியமிக்கிறேன். அதுக்கு நான் உங்களை நியமிக்கும் போது நான் இன்னைக்கும் இத்தனை வருஷம் எவ்வளவு டீச் பண்ணாலும், எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும், எவ்வளவு தாங்கினாலும், எவ்வளவு ஜாம் பண்ணாலும், எவ்வளவு கூட நின்னாலும், குழந்தையாவே நம்ம இருந்தா எப்படி? செட் aside your childish ways. என்னுடைய குழந்தைத்தனமான விஷயத்தை தள்ளி வைக்கணும். மத்தேயுல ஆண்டவர் போன வாரம் இந்த வார்த்தையை பார்த்தோம், சின்னதாக பார்த்துட்டு போகலாம். மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். இந்த வசனத்தை நம்ம இன்னொரு நாள் நல்லா தியானம் பண்ணலாம். அந்த ஒரு வசனத்தை அதிகமாக நம்ம தியானம் பண்ணலாம். இந்த இடத்துல 4 விலங்குகளை குறிப்பிடுறாரு. ஆடுகள், ஓநாய்கள், சர்ப்பங்கள், புறாக்கள். அப்போ இந்த 4 விஷயத்தையும் வச்சு இது ஒரு ஒப்பீடு தான். அவங்க கிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்ற காரியம்தான். இப்போ சர்ப்பத்துக்கு ஒப்பு விட்டார், சர்ப்பம் என்னென்னலாம் செய்தோ அதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் சர்ப்பம் எப்படி ஞானமாக தந்திரமாக தன் இரையை பிடிக்க கவனமாக இருக்குது. ஒரு பாம்பு இருக்குது, அது பாம்பு அது போய் தலையை மண்ணுக்குள்ளே போட்டுக்கும், கண்ணு மட்டும் இப்படி தெரியும். ஆனால் அதை வாழை தூக்கிட்டு போய் என்ன பண்ண தெரியுமா, இப்படி நின்று இப்படி ஆட்டிகிட்டு இருக்கோம். ரேட்டில் ஸ்னேக்.
எது அங்கே வந்து அதை வாழை பிடிக்க வரதை இதை அதை பிடிச்சிரும். என்ன புத்தி பாருங்க, கடவுள் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. பெரிய மலைகளில் இருக்கும், உள்ளே இருக்கும், ஆனால் அதை வாழை மட்டும் அது இப்படி அடிச்சுட்டு சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி சின்ன சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். பறவைகள் வரும், அந்த சவுண்டு போட்டுட்டு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிக்க வரும், சின்னதாக ஏதோ இறை இருக்கும்னு சொல்லி பிடிக்க வரும். உடனே அவர் இவரை பிடிச்சிடுவார். அதை மட்டும் எடுத்துக்கலாம். பாம்பு மாதிரி விஷமாக கொத்திக்கிட்டு இருக்கிறது எடுக்கக்கூடாது. பேச்சிலே கொத்துவோம், பழகிறதுலே கொத்துவோம், காலை பிடிச்சி இறுக்கி சாவடிச்சிருவோம். கொத்துற வரைக்கும் விட மாட்டான், இறுக்கி காலை பிடிச்சி கொத்துற வரைக்கும் விட மாட்டான். ஸோ அப்போது என்னதான் நடக்கட்டும், நம்மளை வந்து ஆண்டவர் அனுப்புகிறார். எங்க உல்ஃப் மத்தியில், நரிகள் ஓநாய்கள் மத்தியில் அனுப்புகிறார். ஆனால் நீங்கள் நானும் ஆடு தான். பக்கத்தில் பார்த்து சொல்லாமா, ஆடு தான். ஆடு தன்னுடைய தன்மையை இழக்கக்கூடாது, ஆடுகள் தன்னுடைய பொறுமையை இழக்கக்கூடாது, ஆடுகள் தன்னுடைய சாந்த குணத்தை இழக்கக்கூடாது, ஆடுகள் தன்னுடைய கீழ்ப்படுகிற குணத்தை இழக்கக்கூடாது, ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனை பின்பற்றுகிற விஷயத்தில் இழக்கக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் இழந்துருவோம். ஆடை நம்ம ஆடுகளை போல நம்மளை அனுப்புறேன்னு சொன்னாலும் நம்ம ஓனையாக தான் இருப்போம், ஓனையாக மாறுறதான் பார்ப்போம். அவர் சொல்கிறார், நான் ஆடுகளை போல ஓநாய்களுக்குள்ள உங்களை அனுப்புகிறேன் அப்படின்றார். அங்கே நீங்கள் ஆடாவே இருந்தாலும் எங்கே புகுந்து போகணுமோ, எங்கே ஒளிஞ்சு போகணுமோ, எங்கே தாவி போகணுமோ, எங்கே உழன்று போகணுமோ அங்கே அப்படி செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நீ பக்குவமாக பொறுமையாக வாழ்ந்துக்கோ, உன் ஜீவனை காத்துக்கோ, பரிசுத்தமாக வாழ்ந்துக்கோ, தாழ்மையாக இருந்து நடந்துக்கோ. அதுக்கப்புறம் எதனா நடந்துச்சுன்னா விட்டுடு. அப்போ ஞானம் எனக்கு உங்களுக்கும் அவசியம். ஞானம் உடையவர்களாக நானும் நீங்கள் இருக்கணும். உலகம் தேவன் இல்லாத உலகமாக இருக்குது. அவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்தார். என் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்தார். அவருக்கான நேரம் வர வரைக்கும் அவர் ஞானமாக தப்பி 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 எல்லாருக்கிட்டையும் விலகி இருந்தார். அந்த நேரம் கரெக்டாக வரும்பொழுது அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படிதான் நம்ம நடந்துக்கணும். அவருடைய சிலுவை இப்போ தான் மறிக்கணும் இந்த டைம். அது வரைக்கும் சில ஊருக்கு அவர் போக மாட்டார். வாசிச்சிருக்கீங்களா? வேதத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. சில ஊருக்கு அவர் போக மாட்டார். சில ஊருக்கு வேறு நாளில் பேசுவார். சில ஊருக்கு வெறும் கடற்கரையில் நின்று பேசுவார். அவங்களுக்கு அதை கேள்விப்பட்டாங்கன்னு சொன்ன வேறு இடத்துக்கு போவார். ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஞானம் பாருங்கள். ஆனால் அதே மாதிரி அவர் புறாவை போல கபடற்றவராக இருந்தார். அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் அறியாதவராயிருந்தார். என்னங்க ஒரு எக்ஸாம்பிள். அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அதிகாரமுடையவராக இருந்தார். அங்கே போய் குழந்தையாக நடந்துக்கல. ஆனால் அதே மாதிரி ஜனங்கிட்ட பழகும் போது ஜனங்கள்லாம் அவங்க பின்னாடி ஓடியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு அந்த முகத்தை பார்த்தாலே, அந்த கபடற்ற முகம், கள்ளங்கபடற்ற முகம், அந்த பிரகாசமுள்ள முகத்தை தேடி ஓடி வராங்க. அந்த எக்ஸாம்பிளை நம்ம பின்பற்றணும். சொல்லலாமா? மெச்சூர். ஹல்லேலூயா. மெஷர் யுவர் மெச்சூர், மெஷர் யுவர் மைண்ட். வசனத்தை நம்ம எடுத்து நம்ம தவறாக சில டைமில் பேசுவோம். பாருங்கள், நம்ம இந்த உலகம் எப்போது ஏமாற்றலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. கவனிங்க, என்னை எப்போ கை விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. என்னை எப்போ பின்னாடி குத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. என்னை எப்போ வஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னை எப்போ குழியில் தள்ளலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்குது. எவ்வளவு என்னையும் உங்களையும் வச்சு ஏமாற்றலாம், சாதிக்கலாம், எங்கிட்டேருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்கலாம், என்னை வஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்குது. அது என் குடும்பமாக இருக்கட்டும், என் சொந்த குடும்பமாக இருக்கட்டும், என் நண்பர்கள் சமூகமாக இருக்கட்டும், என் சொந்த உறவினர்கள் சமூகமாக இருக்கட்டும், எல்லாம் சரி. எங்கேயாவது ஒரு ஆள் நம்ம எதையாவது செய்யலாம்னு சொல்லி காத்துட்ருக்கோம். அங்கே ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தை ரொம்ப அவசியம். நான் கபடற்றவனாக இருக்கணும், சர்ப்பத்தை போல வினா உள்ளவனாகவும் வயசாகவும் நம்ம நடந்துக்கணும். வெறும் பாம்பாவே நடந்துக்கவும் கூடாது. ஒருத்தர் எனக்கு இந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது பார்க்கணுன்னா ரொம்ப இஷ்டம். யார் இன்டர்வியூ கொடுத்தாலும், அது ஆண்டவர் அறிந்தவங்களோ அறியாதவங்களோ, சினிமா ஆக்டரோ, ஸ்போர்ட்ஸ் ஆட்களோ, முக்கியமாக அரசியல்வாதிகள் இன்டர்வியூ நிறைய பார்ப்பேன்.
அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ரொம்ப உஷாராக இருந்து என்ன தான் பண்ண போகிறேன், ரொம்ப ஞானமாக இருந்து என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விதத்தில் அது கரெக்டு. நம்ம சொந்தக்கார மத்தியிலே ரொம்ப உஷாராக இருந்து என்னத்தான் இழுத்து பிடிச்சி என்னத்தை பண்ண போகிறோம். ஆனால் அவங்க நம்மளை ஏறி மிதிக்காத மாதிரி இருக்கிறது நல்லது. சரிதானே? நம்ம ரெண்டு இடத்துலையும் ஞானமாக நடந்துக்கணும். எனக்கு அதையும் கொடுத்துருக்கார், இதையும் கொடுத்துருக்கார். பி பேலன்ஸ்ட். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமாம், உண்மை. இந்த வசனம் 100% உண்மை. என்னை உங்களை அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளும் பைத்தியமானவைகளும் ஃபூலிஷான என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு தானே. அப்படியே வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கல. பலவீனம் உள்ளவனா என்ன தெரிஞ்சுக்கிட்டார்ல, அப்படியே வைக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரா? நான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறேன், அது கடைசி வரைக்கும் குழந்தையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன்னா, நாளைக்கு அதை வளரணும், அது முதிர்ச்சி அடையணும், நாளைக்கு அவங்க வாழ்க்கையை கவனிக்கணும், அது நான் இல்லைனாலும் அது நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் என்னுடைய ஆப்சன்ஸில் அவன் நல்லா வாழணும், நாளைக்கு நான் இல்லைனாலும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தனியாக வாழணும் கற்றுக் கொடுக்குறோமா? நம்ம நினைக்கிறோமா? அப்போ என்னை உங்களையும் ஆண்டவர் அழைச்சிருக்கார். உண்மைதான். நம்ம இப்போ இருக்கிற தகுதி நான் அதை அடைஞ்சிக்கல. we are not deserve. அது எனக்கு தகுதி இல்லை. நான் இப்போ இருக்கிற நிலை எனக்கு தகுதி இல்லை. இப்போ என்கிட்ட இருக்கிற பணம் அது எனக்கு தகுதி இல்லை. இப்போ இருக்கிற என்னுடைய போஸ்ட் அது எனக்கு தகுதி இல்லை. நான் பேதை, நான் ஃபூலிஷ், நான் பைத்தியமானவன். என்ன ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் நான் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் என்னை தெரிஞ்சுக்கல, என்னை வளர்க்கணும். எங்க ராஜாக்கள் மத்தியில் நிற்க வைக்கணும்னு சொன்னால் என்னை மெச்சூரிட்டியாக முதிர்ச்சி உள்ள ஒரு மனுஷனாக நிற்க வைக்கணும்ல. இன்றைக்கி நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு நான் பேதை, நான் பைத்தியம், நான் ஃபூலிஷு, நான் முட்டாள் அப்படின்னு சொல்லி இங்கேயே இருக்கக்கூடாது. இங்கேயே தங்கிறதுக்கு தெரிய வைக்கல கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்துறதுக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு இந்த சைல்டிஷ் விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு பெரிய மனுஷனான போதும் நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன், முதிர்ச்சி உள்ளவனாய் நான் நடந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஆக பாருங்க, இவ்வளோ நேரம் கொடுத்தது இன்ட்ரடக்ஷன். 3 விஷயம் இருக்குது, சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆக நான் முதிர்ச்சி உள்ள மனுஷனாக இருந்தேன்னு சொன்னால், a mature mind chooses to build not to break. முதிர்ச்சியுள்ள மனது இருதயம் கட்டும், உடைக்காது. ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை. ஒரு முதிர்ச்சியுள்ள மனதை உடையவன், ஒரு முதிர்ச்சியுள்ள ஆள், ஒரு பெரிய மனுஷன் கட்டுவான், உடைக்க மாட்டான். A mature mind chooses to build not to break. A mature mind focus on building not to breaking. பாருங்க, நீதிமொழிகள் 14:1 வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இது ஸ்திரீக்கு மாத்திரம் இல்லை, ஆண்களுக்கும் சேர்ந்துதான். அப்போ நான் இடிக்கிறவனா கட்டுறவனா, சேர்க்கிறவனா கூட்டுறவனா, உடச்சி போடுறவனா, இதை நல்லா கவனிக்கணும். ஆக a mature mind chooses to build, கட்டுகிறத பார்ப்போம். முதிர்ச்சியுள்ள மனுஷன் கட்டுறதை பார்ப்பான். முதிர்ச்சியுள்ள மனதை உடையவன் குடும்பத்தை உறவை கட்ட பார்ப்பான், உடைக்க பார்க்க மாட்டான். முதிர்ச்சியுள்ள மனதை உடையவன் கணவன் மனைவி உறவை கட்ட பார்ப்பான், உடைக்க பார்க்க மாட்டான். முதிர்ச்சியுள்ள மனதை உடையவன் சபையை உறவை கட்ட பார்ப்பான், உடைக்க பார்க்க மாட்டான். முதிர்ச்சியுள்ள மனதை உடையவன் விசுவாசிகள் மத்தியில் உறவை கட்ட பார்ப்பானே தவிர உடைக்க பார்க்க மாட்டான். இப்போ நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? சண்டை வருது வீட்டில் பெரியவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வருது. கணவன் மனைவி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சண்டை வருது. எவ்வளோ பேர் நம்ம கட்ட பார்க்குறோம்? எவ்வளோ பேர் நம்ம அதை கட்டி நம்ம இல்லை சரி சரி அப்படின்னு சொல்லி நம்ம கட்ட பார்க்குறோம்? இல்லை, நம்ம வாதத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். நீ அதை செஞ்ச, நான் இதை செஞ்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதனால் அது போச்சு, இது போச்சு. ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி, ஒரு செகண்ட் ஒரு சேலாவை விட்டு நம்ம யோசிக்க மாட்டிருக்கிறோமே. உறவை கட்டுறதுக்கு தானே என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறாரு. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா உறவை உடைக்கிறதுக்கு சொல்கிறாரு. ஓகே,
அது வேற சப்ஜெக்ட். உன் கண்களில் ஒரு கண் பாவம் செஞ்சு சொன்னால் அதை பிடுங்கி எரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சப்ஜெக்டில் தான் வருது அது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் உறவை கட்டுறதுக்கு போராடணும்ல, முடிஞ்ச அளவுக்கு என் உறவை உயிர்ப்பிக்க போராடணும்ல, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சபைக்காக, என் விசுவாசிகளுக்காக என் உறவை கட்ட பார்க்கணும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்ம கட்டுறோம், உறவை உடைக்க தான் பார்க்குறோம். ஒரு செகண்டில் உடைச்சிட்டு போகிறோம். சபை குறித்து நம்ம பார்க்குறோம், ஒரு செகண்ட் தான். நம்ம நல்லது சொல்லிக் கொடுப்போம் விசுவாசிகளுக்கு. நம்ம நல்லது சொல்லிக் கொடுக்கும்போது இது தப்பு, இது சரி. உலகத்திலேயே ரொம்ப கைவிடப்படுறவங்க யார் தெரியுமா? ஊழியக்காரங்க தான். அதிகமாக கைவிடப்படுகிற லிஸ்ட்டில் ஒருத்தர் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் போடணும்னு சொன்னால் ஊழியக்காரங்க தான். ஏன்னா எல்லாரையும் நம்பி, எல்லாரையும் நேசித்து, எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறோம். இவங்களுக்கு இவங்க இந்த விஷயத்தில் நல்லா இருக்கணும், இவங்க வளரணும், மேலே வரணும், சரியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நல்லா வாழணும், குடும்பத்தில் உயர்த்தணும், இவங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், இவங்க வாழ்க்கைக்கு பிறகு இவங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், அவ்வளோ நம்ம போதிக்கிறோம். ஆனால் நம்மளை தப்பாக நினச்சி நம்மளை கைவிட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கர்ட்டசி இருக்காது, கொஞ்சம் நன்றி இருக்காது. இவ்வளோ நாள் பார்த்தாரே, இவ்வளோ நாள் பேசினாரே, இவ்வளோ நாள் சிரித்தாரே, இவ்வளோ நாள் விசாரித்தாரே, இவ்வளோ நாள் சொந்த தங்கச்சியா, சொந்த அக்காவா, சொந்த நண்பனா, சொந்த பிரதரா, சிஸ்டரா, ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக இருந்தார். இதெல்லாம் ஒரு செகண்டும் இருக்காது. கட்ட பார்க்க மாட்டாங்க. அப்போ பாஸ்டர் தானே, சரி கண்டிக்கும் போது ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம பேசுகிறோம், கண்டிக்கும் போது ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம், ஒரு கொஞ்சம் ஹார்ஷாகவே கண்டிக்கிறோம், சில சமயத்தில் வைக்கலாம். ஏன்னா செஞ்ச தவறு அந்த மாதிரி எத்தனை தடவை ஒரே விஷயத்தை சொல்லிவிட்டு ஒரு கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறோன்னு வைங்க, அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அப்படியே பிரேக் தான். பட் மெச்சூர் மைண்ட் என்ன பண்ணுமா? டு பில்ட், நாட் டு பிரேக். சூசஸ் டு பில்ட், நாட் டு பிரேக். கணவன் மனைவி உறவில் அப்படி தானே. டிவோர்ஸ் கொடுத்துட்றான். இன்றைக்கி டிவோர்ஸ் கொடுக்குறது என்னவோ சமோசா வாங்கி கொடுக்குற மாதிரி. என்னவா டிவோர்ஸ் கொடுத்துட்றான். டிவோர்ஸ்க்குன்னு போய் அலைஞ்சோம்னா எவ்வளோ அலைய விழுவாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு வக்கீலை வைக்கணும், அதுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பண்ணணும், எஃப்ஐஆர் பண்ணி அவங்கள்ட்ட போய் மகிழர் சங்கத்துக்கு போகணும், அவங்க மகிழர் சங்கத்துக்கு போவாங்க, நம்மளை போட்டு மான மரியாதை எடுப்பாங்க, நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்பாங்க. எவ்வளோ பேரை கவுன்சிலிங் கொடுத்துக்குறோம் நம்ம. அதுக்கு பயந்து பில்டு பண்ணக்கூடாது. அதுக்கு பயந்து கிடையாது. உறவை கட்டுவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து இருப்போம், இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்வோம். மெச்சூர் மைண்ட் அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே சாலமோன் அதிகமாக பெண்ணை குறித்து எழுதியிருக்காரு. அவர் மகன், மகள், தகப்பன், தாய் அதை குறித்து அதிகமாக எழுதியிருக்காரு. இங்கே வாசிக்க போகிற காரியங்கள்லாம் பெண்களை குறித்து வருது. ஆனால் நீங்கள் அதை ஜென்ஸுக்கும் ஆண்களுக்கும் யோசிங்க. இங்கே கவனிங்க, என்ன கவனிங்க. நீதிமொழிகள் 21:9 சண்டைக்காரியோட ஒரு வீட்டில், ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். எவ்வளோ வேதனை எழுதியிருக்கார் பாருங்க. அவர் அதுக்கு டிசர்வ் தான். ஏன்னா 700 300 எப்படி எழுதியிருக்காரு, எவ்வளோ ஃபீல் பண்ணி மனுஷன் எழுதியிருக்காரு பாருங்க. சண்டைக்காரியோட ஒரு வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். 21:19 சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். அப்படியே இது ஆண்களுக்கும் அப்ளை பண்ணிக்கங்க. சண்டைக்காரனோட சந்தேகக்காரனோட குடியிருக்கிறத விட போய் ஒரு வனாந்திரத்தில் தனியாக தண்ணி இல்லாத காட்டில் இருந்து இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் ஊசலாடி செத்து போயிடலாம். 31:10 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். முதிர்ச்சியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அந்த குணசாலிக்கு இந்த வார்த்தையை போடலாமா? என்னங்க, மெச்சூரிட்டி உள்ள ஒரு ஸ்திரீயை, ஒரு மனுஷனை, ஒரு ஆணை, ஒரு பெண்ணை, ஒரு நண்பனை, ஒரு குடும்ப தலைவனை
கண்டுபிடிப்பவன் யார்? அப்படி கண்டுபிடிச்சானா அவங்களுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. A mature mind chooses to build, not to break. உடைச்சிக்கிட்டு போக விரும்பாது. முதிர்ச்சியுள்ள இருதயம் மனது அது சேர்த்து கட்ட பார்க்கும். ரெண்டாவது, a mature mind chooses to forgive, not to condemn or blame. முதிர்ச்சியுள்ள மனம் குற்றம் சாட்டாமல் மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிறது. முதிர்ச்சியுள்ள மனது எப்போதும் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்காது. அது மன்னிப்பை தேர்ந்தெடுக்கும். உடனே மன்னிக்கிறதுக்கு பார்க்கும், சரி பண்ண பார்க்கும். ஓகே, மன்னிச்சிடலாம், மன்னிச்சா சரியாயிடும், மன்னிச்சுட்டா இது சரியாயிடும் அப்படின்றத காரியம் செஞ்சு சரி பண்ண பார்க்கும். எவ்வளோ பேருங்க நம்ம முதிர்ச்சியாக இருக்கிறோம்? வீட்டில் பிரச்சனை வரும்போது எப்போ நான் எத்தனை தடவை நான் மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிறேன். ஆனால் பதிலுக்கு பதில் தான் பேச தெரியும், மன்னிப்பை தேர்ந்தெடுக்க மாட்டேன். விட்டு கொடுத்து எவ்வளோ நேரம் நம்ம போக முடியுது? அந்த கோபம் சூட்டில் சும்மா மூக்கு அப்படி தெரிக்கும் பாருங்க, பேச்சு அப்படி தெரிக்கும் பாருங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரசங்கம் ஆவி வந்துடும். அப்படி ஃபோர்ஸ், ஆடாடா என்ன ஞானம் அந்த நேரத்தில், என்ன ஞாபக சக்தி அந்த நேரத்தில். சண்டை போடும்போது, பதிலுக்கு பதில் பேசும்போது. ஆனால் மன்னிக்கும் போது சரி, இந்த தவறுக்கு நீங்கள் தான் காரணம், அந்த தோல்விக்கு நீங்கள் தான் காரணம், இந்த அவமானத்துக்கு நீங்கள் தான் காரணம், அந்த வறுமைக்கு நீங்கள் தான் காரணம், இந்த இழப்புக்கு நீங்கள் தான் காரணம், இந்த பலவீனத்துக்கு நீங்கள் தான் காரணம், இந்த குடும்பம் நாசமாக போனதுக்கு நீங்கள் தான் காரணம். இதே தான். கொஞ்சம் மன்னிச்சிடலாம். ஏன்னா மெச்சூர் மைண்ட் மன்னிக்கும், மன்னிப்பை தெரிந்தெடுக்கும், குற்றம் சாட்டி கொண்டு இருக்காது. முதிர்ச்சியுள்ள மனது தனியாக நிற்காது, அது சேர்ந்து நிற்க பார்க்கும். முதிர்ச்சியுள்ள மனது விலகி நிற்காது. முதிர்ச்சியுள்ள மனதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும், கோபப்பட்டு விரட்டி அடிக்காது. முதிர்ச்சியுள்ள மனது பழி வாங்காது, பழிக்கு பழி வாங்காது, மன்னித்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் நான் எதை செஞ்சாலும் அதை விட மேலாக சரி செய்கிறேன். ஓ, நீ இதை செய்கிறியா, நான் அதை செய்கிறேன், நீ இதை பண்ணுறியா, நான் அதை பண்ணுறேன். அந்த மாதிரி ஈகோவில் நிற்காது. சொல்லுமா, இன்னும் நீங்கள் குழந்தையாக இருக்காதீங்க. பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் நான் இப்படி பேச, மாம்சத்துக்குரியவர்களை போல நான் பேச வேண்டியது ஆயிற்று அப்படின்னு சொல்கிறார் பவுல். பாருங்கள், மன்னிப்பு குறித்து சில விஷயங்கள் சிலர் சொல்கிறாங்க. Forgiveness is the economy of the heart. மன்னிப்பு என்பது இருதயத்தின் பொருளாதாரமா. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க. மன்னிப்பு என்பது, கவனிங்க என்ன, மன்னிப்பு என்பது இருதயத்தின் பொருளாதாரமா. மன்னிப்பு கேட்பதின் செலவை, வெறுப்பின் விலையை, ஆவியின் வீணு ஆக்கிற விஷயத்தெல்லாம் தவிர்க்குதான். எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் மன்னிக்காமல் இருக்கிறதுனால, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள். அதை மன்னிச்சிட்டோம் சொன்னால் அதெல்லாமே சேவ் ஆகிடுமா. மீண்டும் சொல்கிறேன் பாருங்க, மன்னிப்பு என்பது இருதயத்தின் பொருளாதாரமா, எக்கனாமி ஆஃப் த ஹார்ட். மன்னிப்பு கோபத்தின் செலவை நிவர்த்தி செய்தான், வெறுப்பின் விலையை நிவர்த்தி செய்தான், ஆவியின் வீணா. பாரு, இவன்கிட்ட பேசி ஆவியை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க, அது வீணாக்காமல் தவிர்க்குதான். ஒருத்தர் அப்படி சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு பாருங்க, மன்னிப்பு என்பது உயிரை அளிக்கிறது, உயிரையும் அதே சமயத்தில் உயிரை பெற்றுக்கொள்வதையும் பொருள்படுத்துகிறதாம். மன்னிப்பு என்பது உயிரை கொடுக்கிறது, உயிரையும் உயிரை பெற்றுக்கொள்வதும், உயிரை அளிப்பதும் உயிரை பெற்றுக்கொள்வதும், ஜீவனை அளிப்பதும் ஜீவனை பெற்றுக்கொள்வதையும் குறிக்கதான் மன்னிப்பு. எவ்வளோ பேர் நம்ம மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிறோம்? இன்னொருத்தர் சொல்றாரு, let us forgive each other, only then will we live in peace. நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்துக் கொள்வோம், அப்போதுதான் நாமும் சமாதானமாக வாழ முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சுக்கிட்டு இருந்தால் தான் சமாதானமாக வாழ முடியும். இல்லைன்னா பிரிஞ்சு சண்டைக்காரியோட சண்டைமாக செஞ்சுக்கிட்டு நிற்போம். அவங்க ஒரு தூரம், நம்ம ஒரு தூரம் நின்றுக்கிட்டு இருப்போம். மெஷர் யுவர் மெச்சூரிட்டி. மன்னிக்கிற விஷயத்தில் நம்ம மெஷர் பண்ணலாம். எவ்வளோ மன்னிக்கிறோம், எவ்வளோ தூரம் மன்னிக்கிறோம், மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். சாகிற வரைக்கும் மன்னிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு கணக்கே இல்லை. 70 தரம் சொல்லிட்டு கவுண்ட் போட்டு சொல்லக்கூடாது. மன்னிச்சுட்டே இருக்கணும்.
கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, இது சரியான சாட்டையடி. ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, ஒன்லி த பிரேவ் நோ ஹவு டு ஃபர்கிவ். என்னவா, மன்னிக்க தெரிந்தவர்கள் மட்டும்தான் தைரியசாலிகளாம். நான் தைரியசாலியாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தைரியம், மன்னிப்பு என்பது உண்மையான வீரரின் அடையாளமா. மன்னிக்க முடிவது பலவீனர் அல்ல, தைரியம் உள்ளவர்களால் மட்டும் முடியும். மன்னிப்பு என்பது இருதயத்தின் தைரியம் உள்ளவரின் செயலாம். மன்னிக்க தெரிந்தவனே உண்மையான வலிமை மிக்கவன். மன்னிப்பு என்பது வலிமையின் வெளிப்பாடு, பலவீனத்தின் அல்ல. அப்போ மன்னிக்க நாம் தேர்ந்தெடுக்கணும். A mature mind chooses to forgive, not to condemn. மூன்றாவதாக, a mature mind chooses to heal, not to hurt. முதிர்ச்சியுள்ள மனம் காயப்படுத்துவதற்கு பதில் குணப்படுத்த தெரிந்தெடுக்குமா. பழைய குப்பையெல்லாம் கிளறி எடுத்துக்கிட்டே இருப்போம். இருக்கு, குப்பை தான், ஆயிடுச்சு, சொல்லிட்டாங்க, நோக்கடிச்சிட்டாங்க, பேசிட்டாங்க, தவறாக நடந்துக்கிட்டாங்க, திருப்பும் அதை கிளறக்கூடாது. திரும்ப போய் அதை சம்மட்டியை வச்சு, தொடப்பத்தை வச்சு, அல்ல வேறு எதையாவது வச்சு கிளறி அதை எடுத்து நோண்டி திரும்பவும் பழைய விஷயங்களை நாத்தம் தான் அடிக்கும், திருப்பம் நோகத்தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன ஒரு முதிர்ச்சி உள்ள மனசு உடைய என்ன பண்ணுவாங்க, அதை சரி ஆயிடுச்சு, அதை ஹீல் பண்ண பார்க்கலாம், அதை சரி பண்ண பார்க்கலாம். திரும்ப அதை பற்றி பேசி ஹர்ட் பண்ணி அந்த விஷயத்தை திருப்பும் நொந்த புண்ணில் ஏன்னா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவாங்க அப்படின்ற மாதிரி, எரியிற நெருப்பில் எண்ணெயை போடுறான் அப்படின்ற மாதிரி, கொதிக்கிற உலையில் திருப்பும் கட்டை குச்சியை வைக்கிற மாதிரி அப்படி வச்சுட்டு எரிய விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஹீல் பண்ணுறதுக்கு வழி என்ன? அவங்கள காயப்படுத்திட்டோம், நம்ம தான் காயப்படுத்திட்டோம், அல்லது அவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க. சரி, யாரோ ஒருத்தர் போய் அந்த காயத்துக்கான மருந்தை போடலாம், அந்த காயத்துக்கான வார்த்தையை போடலாம், அந்த காயத்துக்கான மாரல் சப்போர்ட்டை போடலாம், இப்படி வைக்கலாம். ஆப்போசிட்டில் நான் என்ன நோக்கடிச்சிட்டாங்க, சரி பரவாயில்ல, நோக்கடிச்சிட்டேன், இருக்கட்டும், நடக்குது இதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தான் போகும். சரி பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன், வா நம்ம ஒன்றா இருக்கலாம். இது நிறைய பேருக்கு வர மாட்டிருக்க. ஆனால் மெச்சூர் மைண்ட் அதை தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கொள்ள, காயத்துக்கு மருந்து போட பார்க்கும், காயங்களை குணமாக்க என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை பேச பார்க்கும். போன வாரம் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த வீடியோ பட்டிமன்றத்தினுடைய வீடியோ ஏதோ ஒன்று வந்தது, திடீர்னு ஒரு கிளிப்ஸ் வந்தது, யாரும் அனுப்பிச்சி கொடுத்தாங்க. அதில் அவர் பேசுகிறாரு, இந்த சேர்ந்து உக்காந்து பேசினா எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னவன் என் கையில் கிடைக்கட்டும், அவனை வெற்றான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சேர்ந்து உக்காந்து பேசுனா எதுவுமே சரியாக மாட்டிருக்குது, இன்னும் பெருசாக தான் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன உள்ள என்ன ஓடுது? அதுக்கு ஒரே கைத்தட்டு. அப்போது சேர்ந்து உட்காந்து பேசணும்னு உட்காரும் போது என்ன பேசணும்? ஹீல் ஆகிற விஷயத்தை தான் பேசணும். திருப்பும் ஹர்ட் ஆகிற விஷயத்தை பேசக்கூடாது, குணமாக்குற விஷயத்தை தான் தேடணும். திருப்பும் குத்தி காயத்தை பெருசாக்குற விஷயத்தை பேசக்கூடாது. அப்போ காயத்தை பெருசாக்க என்ன ஆகும்? நல்லதுக்கு யாரோ சொன்னாங்க, சேர்ந்து உட்காந்து பேசுப்பா, போய் திருப்பும் பேசு, திருப்பும் அந்த உறவை புதுப்பித்துக்கொள் அப்படின்னு சொல்லி நல்லதுக்கு சொன்னது, அது நம்ம பேசுகிற மோட்டிவ் வேறு மாறிடுச்சு. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுறது ஹீல் இல்லை, ஹர்ட்டை சூஸ் பண்ணுறோம், காயத்தை சூஸ் பண்ணுறோம், காயத்தை கட்டுறது சூஸ் பண்ணுறதில்ல. அதனால அந்த சரியான ஒரு விஷயமே ஸ்டேட்மெண்ட்டே தவறாக மாறுது பாருங்க. Measure your maturity, measure your mind, change your mind, set aside your childish ways. நம்ம குழந்தைத்தனத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாம். என்ன பார்க்குறீங்களா? குழந்தைத்தனத்தை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு சொல்லமா, குழந்தைத்தனத்தை நான் புருஷனான போதோ, நான் பெரிய மனுஷனான போதோ, குழந்தைகளை கேட்டது எல்லாத்தையும் ஒழித்து விட்டேன், ஒழிச்சுட்டேன். ஒழித்து உள்ள வச்சுக்கல, என்னவா ஒழித்து விட்டேன். கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு அந்த முதிர்ச்சியை தாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு,
ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும், ஒருவன் முதிர்ச்சியில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கூப்பிடலாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ நான் முடிவு எடுக்கணும். நான் அந்த என் சின்ன பிள்ளைத்தனத்தை, என் சிறு பிள்ளைத்தனத்தை, என் சைல்டிஷ் வேஸை நான் விட்டுட்டு நான் முதிர்ச்சியாக தீர்மானம் பண்ணணும், முதிர்ச்சியாக சிந்திக்கணும், பெரிய மனுஷனை போல் சிந்திக்கணும், பெரிய மனுஷனை போல் யோசிக்கணும், பெரிய மனுஷன் போல் திட்டமிடணும் அப்படின்றதுக்கான ஒரு முதிர்ச்சி, ஒரு முறிவை நான் எடுக்கணும். அவர் சொல்கிறார் பாருங்க, நீதிமொழிகள் 2:3 சொல்கிறாரு, ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைத்துக்கள். முதிர்ச்சியை கூப்பிடு, முதிர்ச்சியை வாழ்ன்றது விரும்பு. அப்படின்னு என்ன, போய் நடு ரோட்டில் நின்றுங்கன்னு ஞானமே வா, புத்தியே வா, அது இல்லை. முடிவெடு, ஞானமாக நடந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கான முடிவை எடு, புத்தியாக நடந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக முடிவை எடு. கணவனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், மனைவிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், பிள்ளைகளை எப்படி ரெஸ்பெக்டாக நடத்தணும், பிள்ளைகளை எப்படி முதிர்ச்சியாக வளர்க்கணும், முடிவெடுக்கணும். ஹல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறோமா? முடிவு எடுக்கணும். கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளோ ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கணும், முடிவு எடுக்கணும். கணவனை மனைவி மதிக்கிறதும், மனைவி கணவனை மதிக்கிறதும், கணவன் மனைவிக்கு அன்பு காட்டுறதும், மனைவி கணவனுக்கு அன்பு காட்டுறதும் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், முடிவு எடுக்கணும், முதிர்ச்சியாக நடந்து கொள்ளணும். இல்லைன்னா குடும்பம் அப்போ இப்படி தான் போகும். கொஞ்சம் உணர்வை கேட்கலாம். இந்த உணர்வு எனக்குள்ளே வரட்டும், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை. அப்போது சங்கீதக்காரன் சொல்கிறார் 119, 169, நான் சொல்கிறேன், அப்படியே கேளுங்க. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதிக்கு வருவதாக. இது இல்லை, இதுக்கு அப்புறம் சொல்கிறார் பாருங்க, உமது வசனத்தின் படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். இப்போ எனக்கு அந்த உணர்வை தாங்க ஆண்டவரே, நான் மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறணும் அப்படின்ற உணர்வை தாங்க, நான் புத்தியாக நடந்துக்கணும் அப்படின்ற அந்த உணர்வை தாங்க. இன்றைக்கும் திரும்பவும் குழந்தையாகவே நான் நடந்துக்கணுன்ற அந்த உணர்வெல்லாம் எடுத்து போடுங்க. பெரிய மனுஷன் நடந்துக்கணும். எல்லாரும் 100% அப்படி நடந்துக்க, அடிப்படும், அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.